ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் ஸ்ரீ. ஸோ இந்த சம்மில் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட். போன சம்மில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பேசிக் சம்ஸ் பார்த்தோம், ஈக்குவேஷன் மெத்தட். இதில் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட். இந்த மெத்தட் எப்படின்னா, ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையோ கொடுத்து வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ராங்காக என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அப்போ கரெக்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு என்ன, கரெக்ட் மார்க் என்ன, அப்படி கரெக்டாக வரும்போது அவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு மார்க் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸ்கூலோட ஆவரேஜ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த பர்சனோட மார்க் என்ன, அந்த மாதிரி கொஷின் வந்துட்டு கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆவரேஜில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் சம், the mean of the mark obtained by 100 students is 60. If the mark obtained by one of the student was incorrectly calculated 75, whereas the actual mark obtained by him 65, what is the correct mean of the mark obtained by the student? ஸோ இதில் இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்துட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் மார்க் ஓவரால் மார்க் வந்துட்டு 60 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் மட்டும் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க, 65க்கு 75ன்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட கரெக்ட் மார்க் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட மார்க் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட கரெக்ட் மார்க் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு த மீன் ஆஃப் த அப்டெயின் பை த 100 ஸ்டூடெண்ட் 60. ஸோ 100 ஸ்டூடெண்ட்டோட ஓவரால் மார்க் வந்துட்டு என்னது 60ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு மல்டிபிள் பண்ணிடுவோமா, 100 × 60 ஈக்குவல் டு 6000. அண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, தப்பான மார்க் என்ட்ரு பண்ணியிருந்தாங்களே, ஸோ ராங் மார்க், ஆக்சுவல் மார்க். ஸோ ஆக்சுவல் மார்க் வந்து ராங்காக என்ட்ரு பண்ண மார்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுவோம். ராங்கான என்ட்ரு பண்ண மார்க் வந்துட்டு 75, ஆனால் ஆக்சுவல் மார்க் வந்துட்டு 65 தான். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 10 மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அப்போ 10 மார்க் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தா இந்த டோட்டல்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணுமா? ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா, எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்துட்டு 65 தான் அவங்க எடுத்தது, ஆனால் 55ன்னு தப்பாக வந்துட்டு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. எத்தனை மார்க் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னா 10 மார்க் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ தட் 10 மார்க் வந்துட்டு நம்ம இதிலேருந்து மைனஸ் பண்ணோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 5990 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த 5990-ஐ 100ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு தெரிஞ்சிடும். ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 59.9%. சாரி, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் தெரியாது, இந்த ஆவரேஜ், இந்த டோட்டல் மார்க் வந்துட்டு கொடுத்துருந்தாங்களா, 100 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்துட்டு 16 கொடுத்துருந்தாங்களா, அந்த ஆவரேஜ் வந்துட்டு மாறி 59.9 ஆவரேஜ் வந்துட்டு தெரிஞ்சிடும். கரெக்ட் மார்க் ஆஃப் த அப்டெயின் பை த ஸ்டூடெண்ட், ஓவரால் ஸ்டூடெண்ட். ஸோ 100 ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 16 இருந்துச்சு, பட் அந்த ஒரு மார்க் வந்துட்டு தப்பாக என்ட்ரு பண்ண ரீசன்னால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கொடுத்துருக்கிற வேல்யூவை வச்சு 100 ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ மார்க்குன்ற கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு எவ்வளோ மார்க் டிஃப்ரெண்ட், ஒருவேளை அதிகமாக எடுத்திருந்தா, அதிகமாக போட்டிருந்தா அதில் வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், கம்மியாக போட்டிருந்தா ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதில் நம்ம வந்துட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களோட வச்சு டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100 ஸ்டூடெண்ட்ஸ் 60 மார்க் வந்துட்டு எடுத்திருக்காங்க, அதை மல்டிபிள் பண்ணிட்டோம். அடுத்து எவ்வளோ மார்க் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணி நம்ம போட்டோம். ஏன் மைனஸ் பண்ணியிருக்கோம்னா, அதிகமாக என்ட்ரு பண்ணனால நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணி நமக்கு டிவைட் பண்ணும்போது ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்துட்டு தெரிஞ்சிடும். Second sum, a mathematics teacher tabulated the mark secured by 35 students of 8th class. The average of their mark was 72. If the mark secured by Rima was written as 36 instead of 86, then find the correct average mark of up to 2 decimal places. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த கொஷினில் ஒரு மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்டோடது 35 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்துட்டு ஓவரால் 72, பட் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை மட்டும் தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது நம்ம வந்துட்டு 86 மார்க் எடுத்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட், பட் இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க வந்துட்டு 36 அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ தட் இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் 8 இதெல்லாம் தேவையில்லை. ஸோ 35 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 72 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 36 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 72. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மல்டிபிள் பண்ணுவோமா,
35 into 72 2520 வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இதில் அந்த ஸ்டூடெண்ட் ரீமான்ற ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை மட்டும் தப்பாக எழுதிட்டாங்க. எவ்வளோ தப்பாக எழுதியிருக்காங்கன்னா அவங்க வாங்கின ஆக்சுவல் மார்க் வந்துட்டு 86, ஆனால் ராங்காக என்ட்ரு பண்ணியிருக்கிறது 36. கிட்டத்தட்ட வந்துட்டு 50 மார்க் வந்துட்டு மைனஸ் பண்ணி என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கம்மியாக என்ட்ரு பண்ணியிருந்தா அவங்க வாங்கினது 86, ஆனால் 36 தான் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அப்போ 50 மார்க் வந்துட்டு குறைச்சி என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஓவரால் வேல்யூவில் இந்த 2520 வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். 50 மார்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். போன சம்மில் வந்துட்டு மைனஸ் பண்ணோம். ஏன் மைனஸ் பண்ணோம்னா அவங்க வந்துட்டு 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தனால மைனஸ் பண்ணோம். இதில் ஏன் ஆட் பண்ணுறோம்னா அவங்க வந்துட்டு குறைச்சி போட்டிருக்காங்க. 36 மார்க்குன்னு தான் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க வாங்கினது 86. ஸோ தட் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2570ன்றத 35ஆல் நம்ம வந்துட்டு கேன்சல் டிவைட் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இதை வந்துட்டு டெசிமல் பிளேசஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது பாயிண்டில் தான் வரும். 7 5s are 35, 5 5s are 25, 1 5 is 5, balance 2, 4 5s are 20. 1 times 7 7s are 49, 7 7s are 49, balance 2, 3 7s are 21, 21, point which is 0, 6 times balance, so 6 6 னு போயிட்டே தான் இருக்கும். 73 point, sorry 4 times, sorry 4 times வரும். சார் 6 times னு போட்டேன். 4 7s are 28, balance 2, again 0. ஸோ நம்ம 73, ஸோ இதோட வந்துட்டு 73.4 டைம்ஸ் வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு 3ஆல் போயிட்டே இருக்கும். 3 4 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். வேணா 73.43 அப்படின்னு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். பட் இதோட வந்துட்டு இந்த சம் ஏன்னா அவங்க டெசிமல் தான் முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்பராக முடிகிற மாதிரி இங்கே இந்த கால்குலேஷனில் வர மாதிரி இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மல்டிபிள் பண்ணுறது, கொடுத்துருக்கிற மார்க்கே ஸ்டூடெண்ட்டே ஃபஸ்ட் ஸ்டெப் மல்டிபிள் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தா நம்ம வந்துட்டு குறைக்கணும், அந்த டோட்டல்லேருந்துட்டு குறைக்கணும். கம்மியாக போட்டிருந்தா ஆட் பண்ணணும். ஸோ சிம்பிள். இந்த ரெண்டே போட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்டோட வந்துட்டு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ தேர்ட் சம், the average of mark of 14 students was calculated as 71, but it was later found that the mark of one student has wrongly entered as 42 instead of 56 and another was 74 instead of 32. ஸோ இந்த சம்மில் வந்துட்டு 2 ஸ்டூடெண்ட் ஓட மார்க் வந்துட்டு தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம எப்பயும் போல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு 14 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 71 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 14 into 71, 994 வந்துட்டு நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட இது வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு ராங்லி என்டர்ட் அஸ் 42. ஸோ தப்பான மார்க் வந்துட்டு 42, ஆனால் ஆக்சுவல் மார்க் வந்துட்டு என்னதான் 56 தான். கிட்டத்தட்ட வந்துட்டு 14 மார்க் வந்துட்டு குறைச்சி எழுதியிருக்காங்க. ஸோ 14 மார்க் வந்துட்டு குறைச்சி கம்மி பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 994ல் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 994ஓட 14 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க, 42ன்னு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட கரெக்ட் மார்க் வந்துட்டு 56. ஸோ தட் 14 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். 8 10 பேலன்ஸ் 1 10. ஸோ 1008 வந்துட்டு நமக்கு இப்போ ஓவரால் மார்க்காக வந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல, அண்ட் அனதர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு 74 ராங்காக என்ட்ரி பண்ணது 74, பட் ஆக்சுவல் மார்க் வந்துட்டு என்னதான் இன்னொரு ஸ்டூடெண்ட், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. இப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட ராங் மார்க் வந்துட்டு என்னதான் 74 அண்ட் ஆக்சுவல் மார்க் வந்துட்டு 34. கிட்டத்தட்ட வந்துட்டு 40 கிட்டத்தட்ட வந்துட்டு 42 மார்க், சாரி 42 மார்க் வந்துட்டு 32 தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 42 மார்க் வந்துட்டு
எக்ஸ்ட்ராவாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க. 32 எடுத்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட். பட் வந்துட்டு 74 தான் வந்துட்டு அவங்க என்ட்ரு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 42 மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இது பண்ணியிருக்கிறனால நம்ம இந்த 1008 கூட இப்போ வந்துட்டு நமக்கு ஓவரால் வந்துட்டு 1008 தானே, 994 கிடையாது. 14 மார்க் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு 1008 வந்துட்டு கிடைச்சிருக்கும். இந்த 1008 கூட நம்ம வந்துட்டு 42 மைனஸ் பண்ணுமா? ஸோ 42 மைனஸ் பண்ணும். 6 10 times 9 times 10ல 4 போச்சுன்னா 6. ஸோ ஓவரால் இப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா இந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து ஓவரால் மார்க் வந்துட்டு 966 வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம 14 வந்துட்டு டிவைட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் 14 டிவைட் பண்ண போகிறோம். 7 2s are 14, 4 2s are 8, balance 1, 9 2s are 18, balance 1, 8 2s are 60. So again 1 7 is 7, 7 7s are 49, 1 7 is 7. Sorry, ஓவரால் வந்துட்டு நமக்கு 966 கிடைச்சிருக்கு. நான் 999 போட்டேன். ஸோ 966 கிடைச்சிருக்கு. இதை நம்ம வந்துட்டு 14 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2 7s are 14, sorry 7 2s are 14, 4 2s are 8, balance 1, 8 2s are 16, balance 1, 8 2s, sorry 3 2s are 6, 1 7 is 7, 6 7s are 42 and 6 7s are 42, balance 6, 9 7s are 6. ஸோ ஓவரால் வந்துட்டு நமக்கு 69 வந்துட்டு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு 71 இருந்திருக்கும், இப்போ 69 வந்துட்டு கிடைச்சிருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு 42 தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. அவங்களோட மார்க் வந்துட்டு 56, ஆனால் 42ன்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. 14 மார்க் வந்துட்டு கம்மி பண்ணி என்ட்ரு பண்ணனால நம்ம 994ஓட வந்துட்டு ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துட்டு 1008 வந்துட்டு கிடைச்சிருக்கும். அதே இது செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் வந்துட்டு என்னதான் 32 தானா, ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். நான் எடுத்த மார்க் வந்துட்டு இவ்வளோ, ஆனால் எனக்கு மேம் வந்துட்டு இவ்வளோ என்ட்ரு பண்ணியிருக்காங்க, கம்மியாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க, அப்போ அதை குறைக்கணும். அடுத்து ஆனால் என் ஃப்ரெண்டு எடுத்தது வந்துட்டு 32 தான், ஆனால் அவனுக்கு வந்துட்டு 74ன்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த 42 மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் வேல்யூலேருந்து கம்மி பண்ணிக்கணும்னு நினச்சி கம்மி பண்ணி போனபோது நமக்கு ஓவரால் கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு கிடைச்சிடும். ஸோ ஓவரால் வந்துட்டு 69. மொதல் 14 ஸ்டூடெண்ட்டுக்கு 71 இருந்துச்சு. இப்போ எல்லாம் போக வந்துட்டு கால்குலேட் பண்ணி போடும்போது 69 வந்துட்டு வந்திருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். Fourth sum, the average mark in the science subject of the class of 20 students is 68. If the mark of 2 students was misread as 48 and 65 of the actual mark is 72 and 61 respectively, then what would be the correct average? So ஒரு ஸ்கூலில் வந்துட்டு திருப்பியும் 2 ஸ்டூடெண்ட் தான். அகெயின் 2 ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது இது ஈஸியாக புரியும். ஸோ திருப்பியும் 2 ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்காங்க. சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்துட்டு அவங்களோட இதை வந்துட்டு தப்பாக போட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கூலில் வந்துட்டு 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட ஓவரால் மார்க் வந்துட்டு 68. இப்போ நமக்கு 28 × 68 பண்ணும்போது 20 × 68 1360 வந்துட்டு நமக்கு ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஓவரால் மார்க்காக வந்துட்டு 1360 வந்துட்டு கிடைச்சிருக்கும். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு மிஸ்ரீட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு 2 ஸ்டூடெண்ட்டோட மார்க். ஸோ இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இன்னும் இப்படி போடும்போது ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட். ஆக்சுவல் மார்க் வந்துட்டு ராங்கான மார்க் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன மார்க் வந்துட்டு சொல்கிறாங்கன்னா 48 அண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட்டோடது 65. இது வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோடது அவங்களோடதுலாம் கொடுக்கல. ஸோ 2 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு மிஸ்ரீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டோடது 48, இன்னொரு ஸ்டூடெண்ட்டோடது 65. ஆனால் அதே மாதிரி ஆனால் ஆக்சுவல் மார்க் வந்துட்டு என்னதான் 72 and 61. ஸோ ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு என்னதான் 72 எடுத்திருக்காங்க, ஆனால் 48 தான் வந்துட்டு நோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 24 மார்க் வந்துட்டு கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு
61 தான் எடுத்திருக்கான், ஆனால் 65ன்னு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. 4 மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க, இங்கே கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு 1360ல் 24 மார்க் வந்துட்டு கம்மி பண்ணி போட்டிருக்காங்களா, அப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். 24 மார்க்கை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு 1384 வந்துட்டு கிடைக்கும். அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது 61 மார்க் தான் எடுத்திருக்கான், ஆனால் 65ன்னு போட்டிருக்காங்க. 4 மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. அப்போ 1384ஓட நம்ம 4 வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 1380 தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போ ஓவரால் வந்துட்டு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 1380 தான் இப்போ ஓவராலாக வந்துட்டு கிடைச்சிருக்கு. இதை 20ஆல் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணுவோமா. ஸோ 20ஆல் டிவைட் பண்ணும்போது 0 0 1 2 is 2 6 2s are 12 பேலன்ஸ் 1 9 2s are 18. இப்போ ஓவரால் வந்து ஸ்ட்ரென்த் என்னது 69. ஸோ 20 ஸ்டூடெண்ட்டோட ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்துட்டு என்னது 69. முதல் 68 இருந்துச்சு, அதை நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுட்டோம். 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு தப்பாக ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 48ன்னு ரீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவல் மார்க் எடுத்தது என்னது 72. 24 மார்க் வந்துட்டு கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி செகண்ட் ஸ்டூடெண்ட்டோடது 65. ஆனால் வந்து தப்பான மார்க் வந்துட்டு ஆக்சுவல் மார்க் வந்துட்டு 61 தான். அதிகமாக 4 மார்க் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி போட்டனால அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 24 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாக வந்துச்சு, அடுத்து நம்ம 4 மைனஸ் பண்ணி போடும்போது கரெக்டான வேல்யூ வந்துச்சு 1380. அதை 20ஆல் நம்ம டிவைட் பண்ணி போடுறோம். ஏன் 20ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ஓவரால் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால நம்ம 20ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். The average mark in the English subject of the class of 24 students is 56. If the mark of 3 students were misread 44, 45 and 61, of the actual mark 48, 59 and 67 respectively, then what would be the correct average? ஸோ மூணு பேரோட மார்க், 3 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு தப்பாக வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. போனதில் 2 பேரோடது பார்த்தோம், இப்போ 3 பேரோட மார்க் வந்துட்டு தப்பாக ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயும் போல நம்ம எழுதிடலாம், இதுவும் ஈஸியான சம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு 24 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 56ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 24 ஸ்டூடெண்ட்டோட மார்க் 56. எப்பயும் போல நம்ம மல்டிபிள் பண்ணி விடுவோமா. 24 × 56 நமக்கு 1344 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1344 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு என்னன்னு ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்பயும் வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஸோ ராங் மார்க், அடுத்து ஆக்சுவல் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 44, ராங்காக என்ட்ரு பண்ணது இப்போ வரிசையாக சொல்கிறாங்க 44, 45 அண்ட் 61. பட் அவங்களோட ஆக்சுவல் மார்க் வந்துட்டு என்னதான் 48, 59, 67. ஸோ இவ்வளோ மார்க் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு 4 மார்க் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு 14 மார்க்கு, எஸ் 45ன்னு என்ட்ரு பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு 59 தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 14 மார்க் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு 6 மார்க் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ளஸில் தான் போகுது, அதிகமாக எடுத்திருக்காங்க, ஆனால் எல்லாமே குறைச்சி தான் எழுதியிருக்காங்க. ஸோ தட் நம்ம எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 1344ஓட ஃபஸ்ட்டு 4 ஆட் பண்ணுவோமா, அப்போ 1348 வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 59 எடுத்திருக்காங்க, ஆனால் 45 தான் எழுதியிருக்காங்க, அப்போ குறைச்சி தான் எழுதியிருக்காங்க. ஸோ தட் நம்ம 14ம் ப்ளஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 12, 6, 1362 அண்ட் அகைன் 6 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். 67 எடுத்திருக்காங்க, ஆனால் 61 தான் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம 6 வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும், 8. ஸோ இப்போ நமக்கு ஓவராலாக எவ்வளோ கிடைச்சிருக்கும் 1368 வந்துட்டு நமக்கு ஓவராலாக கிடைச்சிருக்கும். இந்த 1368 தான் வந்துட்டு நம்ம 24ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1368 டிவைடட் பை 24 கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2, 2 2s are 4, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 8 2s are 16, 4 2s are 8. ஸோ 6 2s are 12, 3 2s are 6, 4 2s are 8, 2 2s are 4. So 1 6 is 6, 5 6 are 30, balance 4, balance 4 and 7 6 are 42.
7 6 ஆர் 44. ஸோ ஓவராலாக வந்துட்டு 57 வந்துட்டு வரும். 24 ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 56 இருந்தது. இப்போ வந்துட்டு 24 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க் வந்துட்டு 57 வந்துட்டு இப்போ இருக்குது. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தடில் வந்துட்டு நம்ம 5 சம்ஸ் பார்த்தோம். இந்த ஃபார்மேட்டை வச்சே வந்துட்டு நீங்கள் இன்னும் நிறைய சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் தான், வேறு எதுவும் இதில் வந்துட்டு பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆவரேஜில் நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வருது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.